விழா தொடங்கி 400வது வாரத்தை நாம் தொட்டு இருக்கிறோம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. பொதுவா என்ன எல்லாரும் கேட்பாங்க, சார் பேச வைக்கிறதுக்குலாம் ஒரு அரங்கமா சார், நம்ம ஆளுங்க பேசுறதை நிறுத்துறதுக்கு ஏதாவது அரங்கம் இருந்தா சொல்லுங்க. நான் சொன்னேன், நம்ம ஆளுங்க பேசுறதுன்றது எது வேணா பேசலாம், ஆனா எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும்ன்றதுக்கு தான் இந்த அரங்கம். பேசுறது எல்லாராலையும் பேச முடியும். ஒருத்தர் கேலி பண்ணவோ, நெய்யாண்டி பண்ணவோ, திட்டவோ, இல்ல அவங்க குறையே சொல்லிட்டு இருக்கவோ, இதெல்லாம் நம்மளால முடியும். கேலி பண்ண, அவங்க பத்தி கமெண்ட் அடிக்க, விமர்சனம் பண்ண, பின்னாடி பஞ்ச் பண்ண, இதெல்லாம் பேச்சு தான். ஆனா ஊக்கமுள்ள பேச்சு, ஆக்கமுள்ள பேச்சுன்றதுக்கு தான் இந்த அரங்கம், அப்படின்றதுக்கு தான் இந்த அரங்கம் இருக்கு. இந்த 2 விழா, இன்னைக்கு இருவரும் விழா. ஒண்ணு, நம்முடைய முதல் அரங்கம், முதல்ல திருவிக்கான்னு ஒரு கான்செப்டை நம்ம உருவாக்கி, திருவிக்கா அரங்கம் அப்படின்னு இங்க சென்னை, இங்க நம்ம திருவிக்கா பார்க் ஷனா நகர்ல மெட்ரோ இருக்கு பாத்தீங்களா, அங்க தொடங்கின 29/6/2003 அன்று தொடங்கினோம். 22 வருடம் சரியா நீங்க பாத்தீங்கன்னா வாங்க, 22 வருடம் நாம் இந்த இன்னைக்கு முடிவடையுது, 23 நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ அதோட இன்னைக்கு சிறப்பு என்னன்னா, இங்க 400வது வாரம் இந்த போகன் வில்லா. அனைவருக்கும் இந்த இனிய நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக சிறப்பாக நம்முடைய போகன் வில்லா அரங்கத்தின் 400வது விழாவிற்கு இத்தனை அற்புதமான முகங்களை காண்பதில் நான் மிகவும் உவகை அடைகின்றேன். இந்த அற்புதமான விழாவை நமக்காக வடிவமைத்து கொடுத்திருக்கும் மேதகு டாக்டர் தாமோதரன் ஐயா அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். மற்றபடி நம்ம அரங்கத்தை சார்ந்த அத்துணை பொறுப்பாளர்கள், குறிப்பா பார்க்க போனீங்கன்னா தலைமை ஏறக்குறைய பல உபாதைகளுக்கு பிறகு அவர் இங்கு வீட்டில் இருப்பது நாம் அனைவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பேரு. ஆகவே அவருக்கு சிறப்பு வணக்கத்தையும், ஏனைய அமைப்பாளர் மற்றும் அரங்கத்தின் ஒட்டுமொத்த அமைப்பாளர்கள், இணையமைப்பாளர்கள், தமிழ் பெரியார் விருது பெற்ற அத்துணை விருதாளர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். முதலாக நாம் இந்த ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை ஐயா சொல்றதுதான், எனக்கு நம்ம அந்த பக்கமே போறதில்லை. ஐயா கொடுத்திருக்க அந்த 7 கோட்பாடுகளில் அதுவும் முக்கியமான ஒன்று. நான் தான் என்பதை அந்த நானை அழித்து விட்டு நாம் என்பதை நாம் கைகோட்டு முரசு கொட்டுவோம் என்பதற்காக அந்த ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்கள், யார் மனதையும் புண்படுத்தாத நல்ல கருத்துக்களை நாம் எடுத்துக் கூறுவது நம்முடைய தலையாய கடமை அப்படின்னு ஐயா அந்த வரிகளை சேர்த்திருக்காரு. அதற்காக அவர்களுக்கு இந்த முதல் வணக்கம், இந்த ஆன்மீகம் சார்ந்த முதல் வணக்கம். இத குறிப்பா பௌத்தம் அண்டு சமணம், ஐயா பௌத்தம்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பௌத்தமும் சமணமும் நான் ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா 20 மதங்கள் என்பது அதை சார்ந்து நான் படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்காக கொடுக்கப்பட்ட ஆன்மீக உரை பௌத்தம். பௌத்தம் என்பது புத்தம் இல்லைங்களா? புத்தத்தின் வாக்கியங்கள் 3 தான். அது எந்த மதமாக இருந்தாலும் அது அந்த 3 மிக முக்கியமான எண்ணிக்கையாக கருதப்படுகிறது. அதுல புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இந்த 3 அற்புத வார்த்தைகள் தான் புத்தம். இதை விடுபட்டு வேறு எதுவுமே அங்க இல்ல. புத்தம் சரணம் கச்சாமி, இதை நீங்க போயிட்டு ஊடுருவி பார்த்தீங்கன்னாக்கா, புத்தம் இப்ப சாதாரணமா நமக்கு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 50 or 60% பீப்புள்ஸ்க்கு பிபி இருக்கும் இல்லைங்களா, பிளட் பிரஷர் அது மாதிரிலாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, உப்பு காரம் இதெல்லாம் குறைச்சிக்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க புத்தம் என்ன சொல்லுனாக்கா, புத்தம் சரணம் கச்சாமி என்னும் போது புத்தத்தை நீங்க ஏற்பது சாதாரண விஷயம் கிடையாது. அங்க போனா உங்ககிட்ட இருக்க அந்த கோபங்கள், ஆசைகள், பற்றுதல் அனைத்தையும் ஒழித்துட்டு நீங்க ஒரு ஜடமா தான் இருக்கணும். ஜடம் என்பது ஒரு கீழ்த்தரமான வார்த்தை கிடையாது. பொறுமைக்கு மறுபெயராக நான் கருதுவது அந்த ஜடம் என்பது. அவ்வளவு பொறுமையா இருக்கணும். அப்பதான் அந்த புத்தம் சரணம் கச்சாமி என்ற வார்த்தைக்குள் நாம் அடியெடுத்து வைக்க முடியும். நீங்க பெரிய மகிழ்ச்சிகளை அடைவதற்காக தர்மம் பண்ணுவீங்க. நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம், சரி ஏதோ நம்முடைய கர்மம் தொலையட்டம் தான் நம்ம தர்மம் பண்ணுவோம். அததான் இங்க சொல்றாங்க, தர்மம் சரணம் கச்சாமி.
தர்மம் என்பது பொருளாகத்தான் தரணும்னே ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுடைய அன்பை கொடுங்க, அதே பெரிய மிகச்சிறந்த தர்மம் இல்லைங்களா? நம்ம தமிழ் சொல்ல அறம்னு சொல்லுவோம். நிறைய நம்ம தர்மம்னே சொல்லி பழகிட்டோம். அறம் இல்லைங்களா? பௌத்தத்துல தர்மம் சொன்னதால உங்களுக்கு புரியுது, அதை சொல்றேன். அறம் செய்ய விரும்புனா அவை கூட சொல்லியிருக்காங்க. அந்த தர்மம் என்பது சாதாரண ஒண்ணு கிடையாது. அன்பை தர்மம் செய்யுங்கள். உங்களால் எது முடியுமோ, உங்களுடைய நேரத்தை கூட ஒருவருக்காக, ஒருத்தர் ரோட்ல வரீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல கை கால்லாம் இழுத்துலாம் இருப்பாங்க. அந்த அது ஒரு பேர் சொல்லுவாங்க, கால் கை வலிப்பு தான் அது, காக்கா வலிப்புன்னுவாங்க. அங்க நின்று உங்களுடைய அந்த உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. அதுவும் ஒரு அறம் தான், தர்மம் தான். ஆகவே உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் தர்மம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லிருக்காங்க. சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னும் போது இது ஒரு பெரிய சங்கம் இல்லைங்களா? நமக்கான கருத்துக்கள். இப்ப ஐயா சொன்ன மாதிரி இந்த ஆன்மீகத்தை நான் என்ற அகந்தையை ஒழிக்கணும். என் மதம் தான் உயர்ந்தது அப்படின்ற அகந்தையை ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சங்கம் சரணம் கச்சாமி. இப்படியான ஒட்டுமொத்தமாக அனைத்து எண்ணங்களையும், இப்போ இங்க இந்து மதம் இருக்கும், இந்துன்றதுல எனக்கு உடன்பாடு, சைவ மதம் இருக்கும், கிறிஸ்தவ மதம் இருக்கும், இஸ்லாமிய மதம் இருக்கும். இதையும் தாண்டி இந்த மூன்றுமே இல்லை, மனிதனை நம்புங்கள், மனிதனை வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம கருஞ்சட்டையார் போன்ற ஆட்களும் இருப்போம் இல்லைங்களா? அது இந்த மூன்றையும் உள்ளடக்கி இந்த மூன்று மதங்களையும் வணங்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி தான் நம்முடைய கருஞ்சட்டையார். ஆமா, எது எது போலி, எது எது உண்மை, அதை பிரித்து கூறக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் தான். நம்ம அவங்கள கடவுள் இல்லைன்னு சொல்லிதான் சொல்லுவோம். அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பெரியார் கூட கடவுள் இல்லைன்னு சொல்ல, நாங்களும் ஆலயம் செல்வோம் தான் பெரியார் சொன்னார். ஆலய பிரவேசம் தான் பண்ணார். எங்க ஆட்களும் கோயிலுக்குள்ள போவோம் தான் சொன்னார். அதன் பிற்பாடு வரக்கூடிய மக்கள் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான்றதுல எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அவர் சொல்லவே இல்லை ஒருபோதும். சரி, இருக்கட்டும். ஆகவே இந்த புத்தம் சரணம் கச்சாமி என்ற இந்த சங்கத்தை நோக்கி நாம் அனைவரும் ஒன்று சேருவதால் நம்முடைய எது சரி எது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மற்றவர்களோடு கூடி நாம் பழகும் பொழுது அந்த சங்கம், அது ஒரு சங்கம், இது ஒரு சங்கம் இல்லைங்களா? இந்த சங்கம் நம்மளை மென்மேலும் மெருகேட்டும். அதுதான் இந்த சங்கம் கரணம் கச்சாமி என்பது. ஆகவே புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இந்த மூன்று கோட்பாடுகளை நீங்கள் உள்வாங்கி விட்டீர்களே, ஆனால் உங்களை தவிர, உங்களை விட பெரிய மகான்களோ மேதாவிகளோ யாருமே இருக்க முடியாது. புத்தம் சொல்வதெல்லாம் மூன்று தான். என்ன சொல்றாங்க? புத்தம் யுத்தம் வேணாம் என்கிறது, புத்தம் சத்தம் வேணாம் என்கிறது, புத்தம் அமைதியை நித்தம் வேணும் என்கிறது. இந்த மூன்று தான். ஆகவே நாம் அனைவரும் எந்த கடவுளை வேணா கூப்பிட்டுக்கலாம், கடவுளே இல்ல எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த மூன்று கோட்பாடுகளை விளக்கி கூறும் இந்த பௌத்தத்தை இதுவரையில் நான் எடுத்து கூறியதில்லை. இதற்கு எனக்கு வடிவமைத்து கொடுத்தார் நம்முடைய வாழும் வள்ளுவர், நம்முடைய தாமோதரார். ஆகவே அவரை வணங்கி இந்த வாய்ப்பினை எனக்கு அற்புதமாக வழங்கி இருக்கும் அத்துணை உறவுகளுக்கும் எனது சிறந்தாந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறும் உங்கள் வசீகரன். நன்றி, வணக்கம். மகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகில். இந்த ஒரு அருமையான வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாக போகன்வில்லா பூங்கா 21வது கிளையில 400வது ஆண்டு நாங்கள் செயல்படுத்த ஒரு தீர்மானம் போடும்போது இந்த முதல் அரங்கமும் இன்றைக்கு இணைந்து வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. முதல்ல சமணமும் பௌத்தமும் தான் தமிழ்நாட்டில் ஓங்கி வளர்ந்த காலம். சைவம் வைணவனை தான் ஒதுக்கிட்டு அவங்க போனாங்க. பௌத்தம் சமணர்களுடைய ஒரு வாழ்க்கை என்னன்னா, அவர் 3 இவர் சொன்னார்ல மும்மணி, அது அவர் பார்த்தா நல்காட்சி, நற்செயல், நல் ஒழுக்கம். இந்த 3 மணிகளை கடைபிடிப்பவன் தான் மனிதன் கூட சொல்லிடுறாங்க இந்த சமண மதத்துல. சமணம் இல்ல, ஜனம். அது சமணம்னாக்கா சமண சமயத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர். அவர் வாழ்ந்த காலம் கிமு 539 467 வரை அவர்கள் வாழ்ந்த காலம். அதுக்கு முன்ன ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னதான் பௌத்தர் பௌத்த பத்தை போய் பேசிட்டாரு. இவங்க 2 பேரும் யாருன்னா பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்த மைந்தர்கள்.
இப்போ சாதாரண நம்மள மாதிரி வாழ்க்கைக்கு போறதுக்கு சரி சரி சார். ஜினன் ஜினன் என்றான் வென்றவன் மனம் பொறி வழிகளை சென்ற புலன்களை தூக்கி உண்மைக்கு அதுதான். பொறி வழிகளை சென்று தூய்த்து வருந்தாமல் தங்களை வென்று தன்னடக்கம் பெற்றவர் ஜினன் என்று அழைக்கப்பட்டனர். அனைவருமே கடவுள் ஜெயினம் புரிந்தா, அப்படிப்பட்டவர்களை கடவுள் என்று அவர்கள் வாழ்த்துகிறார்கள். உலகை நல்வழியில் அழைத்து செல்ல இயலும் சொன்னால் கடவுள் தன்மையை அறியவும் பிறருக்கு அறிவிக்கவும் கடவுள் தன்மையை வென்றவர் உயிர்களாலேயே இயலும் என்பதாகும். அவருடைய முக்கிய கொள்கை என்ன தெரியுங்களா? நம்ம திருவள்ளுவர் கொடுத்த 32வது அதிகாரம் இன்னா செய்யாமை. அதுதான் அவருடைய கொள்கைகளை பெரிய அடிப்படையா வந்தது. இன்னா செய்யாமை அதில் தானே எத்தனை குரல் இன்னா செய்யாம நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அது மாதிரி அவர் 12 இது அவர் இன்னா செய்யாம ஒரு அதிகாரம். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதன் நோய் தன்னோய் போல் போற்றாய் கடல். அதுதான் நம்ம 32வது. அதுதான் காந்திக்கு பிடிச்ச குரல். அதுதான் ரஷ்ய டால்ஸ்டாய்க்கு பிடிச்ச குரல். அவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இன்னா செய்யாமை கொல்லாமை இதெல்லாம் சமண சமயத்தினுடைய ஒரு அருமையான வழக்கம். கடவுள் என்ற ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையா என்று வாதாடுவதை விட அறநெறியில் சென்று இன்பம் உற்றவரே கடவுளாவார். இதை விட ஒரு என்ன கற்று சொல்லணும்? அப்போ பௌத்தர் கூட என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்து மதம் கடவுள் இருக்காருன்னு சொல்றது வள்ளுவருடைய வள்ளுவர் பெருந்தகையே கடவுள் கொள்கை உள்ளவர். அதனாலதான் முதல் கடவுள் வாழ்த்தே என்று வச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் இப்போ பௌத்தத்துக்கு சங்கம் வச்சிருக்காங்களோ சமணர்களுக்கும் சங்கம் தான் வச்சிருக்காங்க. திருப்பி அவருடைய அடிப்படை கொள்கை முதல் கொள்கை என்னன்னா இன்னா செய்யாமை கொல்லாமை. இப்படி ஒரு பல்வேறு தலைப்புகளில் அவங்க இருக்காங்க. இந்த வணக்கம். சமணர் சமயத்தை ஏற்றுக்கொண்ட துறவிகளில் ஆண் துறவிகள் சமண முனிவர் எனப்பட்டனர். பெண் துறவிகள் ஆரியாங்கனைகள், காந்தியார், அடிகள், குரத்தியார் எனப்பட்டனர். சமய துறவர் கூட்டமும் சங்கம் என்று அழைக்கப்பட்டது. இதுதான் நம்ம பௌத்த மதத்தை கொடுக்கிறோம். ஆனா பௌத்தர் கடவுள் கொள்கைக்கு ஏற்றதா தெரியல அவங்க வரலாறுல. ஆனா சமணர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சமணர்கள் வள்ளுவரையும் சமணத்தை தான் கொண்டு வராங்க. சில நேரத்தில் எப்படின்னா அகர முதல் எழுத்தெல்லாம் முதல் தோன்றினவர் ஆதிநாதர். ஆதிநாதர் தோன்றினது அவர் சொன்னா இந்த முதல் அகர முதல் அதை வைத்துதான் வள்ளுவர் அகர முதல் எழுத்துல ஆதிபகன் முதற்கே உலகு என்று சொல்கிறார். வீடு பேரை பற்றி அருமையா சொல்லுது சமண மதம். அறம் பொருள் இன்பம் வள்ளுவர் சொல்றாரு. இந்த மூடியை தாண்டி வீடு பேறு பெறுவதுதான் சமய சமணத்தினுடைய கொள்கை. அது என்ன சொல்றா தெரியுமா? யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு முயன்ற ஒழுங்கு நம்ம வள்ளுவர் பிறந்தை குறிப்பிட்டார். ஆக இந்த கை வைக்க வேணாம், நீங்க பயப்படுறீங்க. உடம்பு சரியில்லை. அதாவது யான் என்ற அகங்காரம், எனது என்ற மமகாரம், இது இரண்டையும் ஒழித்தா வானுலகம் என்ன, அதுக்கு மேல்பட்ட உலகம், அதுதான் வீடு பேர். வீடு பேர் அடைவதுதான் மனித பிரிவினுடைய நோக்கம். அதுதான் சமணம் போதிக்கிறது. சமணத்தை முதல் பெரிய இது ஆதிசங்கரர் இப்ப ஆறு சமத்தை இருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரையும் சமண மதத்தை பெரும்பாலும் நம்ம வள்ளுவர் பெருந்தகை பின்பற்றினார் என்று பல ஆய்வுகளை குறிப்பிட்ட புக் வச்சிருக்கேன். அதை கொண்டா நீங்க படிக்கிறதுக்கு லேட்டாயிரோ. அதனால பழைய இது மாதிரி பெரிய ஆய்வு அறிஞர்கள் தான் சமணத்தினுடைய வள்ளுவர் அதை கடைபிடித்திருக்கிறார். ஆனா வள்ளுவர் காலம் இருக்கிறதுனால இவருடைய காலம் கிமு 450 500 வருடம். அதனால திருப்பி நம்ம அருமையான ஒரு நிகழ்ச்சி என்ன சொல்ல வர ஒரே திருப்பம். இந்த பயிலரங்கத்துல இப்படி ஒரு சிந்தனை, புதிய சிந்தனை, ஆன்மீக சிந்தனையை உருவாக்கி இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து எல்லாரும் இப்படி மாதிரி ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு பாருங்க. இது அப்ப இப்ப நான் இதை பத்தி படிக்கவே இல்லை. சொந்த ஒண்ணுதான் வீட்டுல புக்கை தேடி பார்த்து படிக்க ஆரம்பிச்சேன்.
இது எதுக்கு சொல்ல வரேன், இப்படி ஒரு புதுமையான விஷயத்துல ஆன்மீக துறையில ஒரு மனிதர் முடிச்சுட்டேன் சார், நம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மீக உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் தேவை என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை 21வது சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்க வாழ்க என வாழ்த்து வணங்குகிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. 40வது அதிகாரம் 400வது குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. ஒருவனுக்கு அளவில்லாத செல்வம் கல்வியை, அதை தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடையல்ல. நம்ம திருவிக்க பேச்சு பேரரங்க பேரரசர் நெடியாளர் மரியாதைக்குரிய தாமோதரன் ஐயா அவர்களை சிறந்தாழ்த்து வணங்கி, எங்கள் அரங்க அமைப்பாளர் திருவிக்க தமிழ் பெரியார் விருதாளர் பண்புகாற்றாளர் புத்தாக்க சம்மல் அண்ணன் மரியாதைக்குரிய சேகர் ஐயா, திருவிக்க தமிழ் பெரியார் விருதாளர் அமைப்பாளர் ஆன்மீக பேச்சாளர் மரியாதைக்குரிய புலவர் வெங்கடேசன் ஐயா, முன்னிலை வைக்கும் எங்கள் அரங்க காப்பாளர் நடைபயிற்சியாளர் சங்க பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய மாப்பிள்ளை சேதுரங்கன் ஐயா, திருவிக்க தமிழ் பெரியார் விருதாளர் அரங்க அமைப்பாளர் ஆர்வர் நற்பவர் விஸ்வஜோதிமணி ஐயா, திருக்குறள் வாழ்த்து பாடிய திருவிக்க தமிழ் பெரியார் விருதாளர் கிள்நாடு அரங்க அமைப்பாளர் பாட்டு தண்டலர் அக்கா திருமதி வைதேசிந்தன் அவர்கள், தலைமை உரை ஆற்றிருக்கும் தலைமையேற்றிருக்கும் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க உள்ள நடைபயிற்சி சங்க தலைவர் மரியாதைக்குரிய பரமானந்தன் ஐயா அவர்களுக்கும், சிறைப்புரை ஆற்ற உள்ள மரியாதைக்குரிய மதிப்பு முனைவர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும், வரவேற்பை ஆற்ற உள்ள எங்கள் அரங்க இணையமைப்பாளர் மரியாதைக்குரிய தேவ விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும், நன்றியுரை ஆற்ற உள்ள எங்கள் அரங்க இணையமைப்பாளர் மரியாதைக்குரிய மூலிய முருகன் ஐயா அவர்களுக்கும், நமது திருவிக்க தமிழ் பெரியார் விருதாளர்கள், அரங்க அம்மா, அரங்க காப்பாளர்கள், அரங்க அமைப்பாளர்கள், இணையமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், கைலாய சிவபாத்தியம் வாசித்த மரியாதைக்குரிய காசிஸ்வரன் ஐயா அவர்கள், அவர் குழுவினர்கள், யூடி பார்லிமெண்ட் நிர்வாகிகள், ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும், திருவிக்க அரங்க உறவுகளுக்கும் அண்ணாச்சி வெங்கடேசனின் பணிவான சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். எனக்கு ஐயாவால் கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்து மதம். இந்து மதத்தின் முக்கிய அம்சங்கள் சில. கடவுள்கள். இந்து மதத்தில் பல கடவுள்கள் இருந்தாலும் சிவன், விஷ்ணு, பிரம்மன் போன்ற முக்கிய கடவுள்கள் உள்ளனர். இவர்கள் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு பெயர்களில் உள்ளனர்கள். வேதங்கள். வேதங்கள் இந்து மதத்தின் புனித நூல்கள். இவை கடவுளிடமிருந்து பெறப்பட்டவை என்று நம்பப்படுகிறது. ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அஜுர்வேதம் ஆகிய முக்கியமான வேதங்கள். கர்மா. இந்து மதத்தின் கர்மா என்பது ஒருவரின் செயல்களின் விளைவுகள் பற்றிய கோட்பாடு. நல்ல செயல்கள் நல்ல பலன்களையும், தீய செயல்கள் தீய பலன்களையும் தரும் என்பது நம்பிக்கை. மறுபிறவி. இந்து மதத்தின் மறுபிறவி என்ற கருத்து உள்ளது. ஒருவரின் செயல்களின் அடிப்படையில் அடுத்த பிறவி அமையும் என்பது நம்பிக்கை. மோட்சம். இந்து மதத்தில் மோட்சம் என்பது பிறவி பெருங்கடல் இருந்து விடுபட்டு இறைவனின் இணைவதை குறிக்கும். பக்தி. பக்தி என்பது இறைவனின் பக்தி செலுத்துதல். இது இந்து மதத்தின் முக்கிய அம்சங்கள் உண்டு. தியானம். தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானிப்பது. இது இந்து மதத்தின் முக்கியமானது. பூஜை. பூஜை என்பது கடவுளுக்கு செய்யப்படும் வழிபாடு. இது கோயில்களிலும் வீடுகளிலும் நடத்தப்படும். இந்து மதம் பலதரப்பட்ட நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் உள்ளடக்கியது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்ப இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள். இந்த அரங்கத்தின் அடியவர்களுக்கு அடியாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். இது ஒரு செக்குலர் கண்ட்ரி சார். ஒரு நிமிஷம். இது ஒரு சமதர்ம நாடு. இந்த நாட்டுக்குன்னு எந்த அபிஷியல் ரிலிஜன் கிடையாது. உலகத்திலே ஒரு நாடு அப்படி இருக்குன்னா அது இந்திய நாடு மட்டும்தான். ஆனாலும் இந்த ஆன்மீக நலன்கள்ன்றது, இன்னைக்கு ஆன்மீகம்ன்றது கோயிலுக்கு போறதும் காலில் விழுறதும் சுத்தி வர்றதும் விரதம் இருக்கிறதையும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று. மன தூய்மையே ஆன்மீகம். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்ற 34 குறளுக்கு நாம் மதிப்பு தர வேண்டும். மக்கள் மதத்தினுடைய உண்மை கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். மத மாச்சரியங்கள் எழக்கூடாது. என் மதம் உன் மதம் என்ற அந்த போக்குகள் இங்கே நிலவக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆன்மீக நலன்கள் என்ற ஒரு வாசிப்பை நான் வைத்தேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். யார் கடவுள், யார் சிறந்தவர், சமணமா பௌத்தமான்றதுக்காக போட்டி வைக்கல. நம்ம தலைமை அனைவருக்கும் பணிவான நன்றி, வணக்கம். எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு வந்து இஸ்லாம். ஏன்னா இஸ்லாமியன் என்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாம் வந்து மார்க்கம், மதம் அல்ல. இஸ்லாம் சொல்லப்பட்ட உயர் கருத்துகள் என்பது இஸ்லாம் என்பது அந்த தலைமை எடுத்துக்கிட்டோம்னா எளிய மதம், எளிய மார்க்கம், எளிமையான மார்க்கம், ஒரே இறைவன், ஒரே கொள்கை, உலக மக்கள் அனைவரும் ஒரே மக்கள் என்று போற்றக்கூடிய இஸ்லாம் என்பது அதுதான் மார்க்கம். இது மதம் அல்ல, மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு முன்னாடி ஒரு சிறு வார்த்தை சொல்லிவிடுகிறேன். இஸ்லாம் என்பது வடிகட்டப்பட்ட மதம், மார்க்கம். முன்கூடி வந்தது 4 வேதங்கள் உண்டு. அதர்வண வேதம், சாம வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம். இந்த 4 வேதங்கள் உலகத்தில் மனிதர்கள் அன்பாகவும் நேர்மையாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வதற்காக இறைவனால் அருளப்பட்ட வேதங்கள். இந்த வேதங்கள் இன்று காலத்தில் யாரும் படிப்பதில்லை. இது கடைசியாக வந்த மார்க்கம் இஸ்லாம். அதனுடைய குர்ஆனை இந்த இஸ்லாமியர்கள் படித்திருக்கிறார்கள். அதனால் அதை பற்றி பேசுகிறார்கள். அவ்வளவு இந்த இஸ்லாமிய சொல்ல வேண்டும் சின்ன விஷயம்.
இஸ்லாமிய இறை நம்பிக்கை எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே என்பது நம்புவதாகும். இஸ்லாமியர்களின் புனித நூல் குர்ஆன் மேலும் முஹம்மது நபி இறைவனின் தூதுவர் அவர்களின் போதனைகளும் செயல்களும் இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளன. நம்பிக்கை, மறுமை நாள், சுவர்க்கம், நரகம் போன்றவற்றை நம்புவது இஸ்லாமின் அடிப்படை அம்சமாகும். வாழ்க்கை முறை, இஸ்லாம் ஒரு தனிநபரின் வாழ்க்கை முறையையும் சமூக அமைப்பையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியாகும். இஸ்லாத்தின் முக்கிய அம்சங்கள் 5: இறை நம்பிக்கை, தொழுகை, நோன்பு நோற்றல், ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல மற்ற மாதங்களில் நோக்கலாம், தான தர்மம் செய்வது, புனித பயணம் மக்காவுக்கு ஆட்சி செல்வது. இதுதான் இஸ்லாமிய எளிய மார்க்க வழி. இதை தூங்கி ஒரு முறை சொல்லுகிறேன். இஸ்லாம் என்பது வடிகட்டப்பட்ட ஒரு தனி லாஸ்ட் கடைசியாக வந்த ஒரு மார்க்கம். முதலில் வந்தது அதர்வன வேதம், சாம வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம். இந்த வேதங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டதெல்லாம் மனிதனுடைய நெறிமுறையான நேர்மையான வாழ்க்கையும் அன்பை பற்றியும் தான். இது தொழில் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு அளித்த இந்த இஸ்லாம் இந்த கல்வி தந்த பெரியார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை வாழ்த்து அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பெயருக்கு அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறுள் உய்த்துவிடும். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு. குன்றேறி யானை போர் கண்டற்றல் தங்கை கொண்டு உண்டாகச் செய்வான் வினை. விழா தலைமை நெறியாளர் நேரம் இருந்த காரணத்தினால் இங்கே நேரடியாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அருமையான வாய்ப்பினை அளித்த எங்கள் ஐயாவுக்கு இந்த நேரத்திலே ஒரு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு தெரியாது, இருந்தாலும் என் மனதில் பட்டதை சொல்லுகின்றேன். தேவன் இவ்வுலகத்தை அளவுக்கு மீறி நேசித்தார். அதனால்தான் தமது ஒரே பேரான குமாரனை இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர் எவரும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் செய்வார். ஒரு முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பு, உன் சுய புத்தியின் மேலே நம்பிக்கை கொள்ளாதே. உன் வழிகளெல்லாம் அவரை நினை, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அந்த சிரிப்பு இருந்தாலே சிரித்து சிதைப்போம் சிக்கல்களை அப்படின்னு ஒரு கேப்ஷன்ல நம்ம எழுதணும் ஆளுமையில. அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு கட்டுரையாக பகிரப்பட்டது. ஏன்னா யாருகிட்ட அந்த இறுக்கம் வரும் அப்படின்னா உருன்னு உட்காந்துக்கிறான் பாருங்க, அவனை தேடி போகுமா ஸ்ட்ரெஸ், நமக்கு ஏத்த ஆளி வந்தாண்டா. அதனால்தான் வள்ளுவர் 2000 வருஷம் முன்னாடி ரொம்ப அழகான குறள் இது, 621வது குறள் 63வது அதிகாரம், இடுக்கன் அழியாம இடுக்கன் வருங்கால் நகுத அப்படின்னாரு. கேலிய சிரிடான நகுதல் என்பது கிண்டலா சிரிக்கிறது அப்படின்ற மாதிரி எதை இடுக்கனை பார்த்து மனுஷனை பார்த்து செய்ய சொல்ல. ஏன்னா மனுஷனை பார்த்து அப்படி செய்யக்கூடாது சொன்னார். நகையுள்ளும் இன்னாதி இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடு அறிவார் மாட்டு நயனோடு நன்றி உயர்ந்த, இதெல்லாம் வள்ளுவம் சொல்லக்கூடிய பண்புடைமைகள். ஸோ வாழ்க்கையில நம்ம சிரிப்பை பயன்படுத்தும். சிரிக்க தெரியலன்னா மனுஷனே இல்லை. சிரிக்கணும், சந்தோஷமா துன்பம் வரும்போது தான் சிரிக்கணும். நம்ம சொல்லுவோம் துன்பத்துல எப்படிங்க சிரிக்கிறது, அப்பதான் நீ மனுஷன். கோவத்துல கண்டுபடி திட்டிடும் தெரியுமா, நான் கோவத்துல நீ திட்டாம இருந்தாதான் மனுஷன். கோவத்துல பேசிட்டேன்னா அப்புறம் உனக்கு பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். யூ டோன்ட் ஹாவ் த பேலன்ஸ் இன் யூ. நீ கண்டபடி பேசுறோம்னா நமக்கு பேலன்ஸ் தப்பிட்டோம்னு அர்த்தம். அப்ப கொஞ்சம் அந்த நிலையை நோக்கி போறோம். நிறைய பேர் மர கழலாம இருக்குதுன்னா காரணம் என்னன்னா
அது அது அந்த பர்சன்டேஜ்லயே வெயிட் பண்ணுக்கிறோம். நம்ம கொஞ்சம் விட்டோன்னு வச்சுக்கோ, அது கைண்டு வேற மாதிரி போய் தனியா பேசின்னு போவோம் நிறைய பேரும். அந்த பேலன்ஸ் இந்த மாதிரி அரங்கம் வர்றதுனால நல்லவங்க பேசுறது கேட்கிறோம், நல்ல விஷயங்களை கேட்கிறோம். ஓ ரைட்டு, நம்மள அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா ஒவ்வொரு மனிதன் ஆணோ பெண்ணோ குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் போர் வீரர்களை விட வீரர்கள். ஆமாங்க, கஷ்டம். ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போறது, சண்டை வரும்போது ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, நீயா நானா இல்லாம இருக்கிறதெல்லாம் ஒரு போர்ல கூட போய் செத்து போலாம் வீரம். ஆனா வீட்டுல வாழ்றோம் பாருங்க, அவன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஆமா, வீட்டுக்குள்ள எவ்வளவு எல்லாம் சிரிச்சுக்கினே வெளியே வரும். அவன் உள்ள வாங்கினா கூட வெளியே சிரிச்சுக்கினே தான் வரான். என்னப்பா உள்ள சவுண்டு கேட்டுது, நானும் வைப்பா அன்பா பேசிக்கணும்பான்றான். ஆனா வெளியில வரும்போது சிரிச்சுன்னு தான் வரான், வேற வழி இல்லை இன்னைக்கு. ஆனா சிரித்து சிதைப்போம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளாலும் வள்ளுவ ஆசானின் குருவருளாலும் திருவிக அவர்களின் ஆசையாலும் ஐயா அவர்களின் உழைப்பாலும் இன்றைக்கு இத்தனை இவ்வளவு பேர் இன்னைக்கு ஒருங்கிணைக்கிறார்கள் என்றால் இது சாதாரண கூட்டம் அல்ல, வரலாற்று நிகழ்ச்சி. வரலாற்றில் ஒரு மைல்கல் இந்த பயிலரங்கத்திற்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு அருமையானது 147 நினைக்கிறேன் முதல் அரங்கத்தினுடைய வார நிகழ்ச்சி. ஆனா ஆண்டுகளில் 22 ஆண்டுகள் கடந்து 23வது ஆண்டு. இப்படி ஒரு வரலாறு. நான் திருக்குறள்ல 1980 நிறைய ஈடுபாடு எனக்கு, ஐயாவுக்கு தெரியும் வள்ளுவர். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சிந்தனையின் சிறப்பில் ஒரு ஆற்றல், ஒரு அதாவது இடுப்பை சொல்லுவார் குமரகுருபரர், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வளவர் தீமையும் மேற்கொள்ளார், அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு இத்தனை அரங்கங்களும் உருவாவதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. சரி, இது இந்த முதல் அரங்கத்துக்கு ஐயா காளிதாஸ் இருக்காரு, இணையமைப்பாளர் கலைச்செல்வன், மற்ற இவருக்கார தாமோது, இவர் இணையமைப்பாளர் ரங்கநாதன், கலைச்செல்வன், மற்ற இவர் சுப்பிரமணியன், இவங்கெல்லாம் ரொம்ப அருமையாக நான் பெரும்பாலும் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 21வது கிளை ஆரம்பித்த 23 தான் ஆரம்பிச்சிருக்காரு, இதே தேதி. அது வாசித்து பாருங்க, அது எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு, உங்களுக்கும் ஒரு பெரிய சிறப்பு. புரியுதா? இதுதாங்க ஒற்றுமை, இதுதாங்க அன்பு. சொல்லிட்டு அன்பும் சிவமும் இரண்டென்பர், அன்புதான் வாழ்க்கையின் அடித்தளம், அன்பும் தொண்டும் தான். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்லுவாரு, வாழ்க்கையின் அடிப்படையே அன்புதான். அப்படிப்பட்ட ஒரு அன்பை நோக்கோடு நட்பை துணை கொண்டு தோழமையை வளர்க்கறதுக்கு யாரு? தோழமையை வளர்த்தவர் யாரு? தமிழ்த்தென்றல் திருவாரூர் கல்யாண சுந்தரனார் தமிழுக்கும் தமிழருக்கும் வாய்த்த அருந்தமிழ் புதல்வர், எழுத்தாளம் பேச்சாளம், தமிழர் நலம் பேணிய பெருந்தகன், தொழிலாளர் நலனுக்காக இயக்கம் கண்ட முன்னோடி. அதோட மார்க்சியத்தையும், அதாவது காந்திய கொள்கையும் மார்க்சியத்தையும் இணைத்து தொழிலாளர் ஒற்றுமையை உருவாக்கியவர், தோழமையை வளர்த்தவர் திருவிக அவர்கள். அவருடைய பெயரில், அவருடைய திருப்பில் ஐயாவுக்கு தோன்றி திருவிக பெயரில் இப்படி ஒரு 33 அரங்கங்கள் இன்னைக்கு இப்படி செயல்படுகிறது என்றால் அனைவற்றுக்கும் ஆணிவேர், அடிப்படை, கடக்கால் எல்லாவற்றுக்கும் ஐயா அவர்களை மனமாற முதல் அரங்கத்தின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களும் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா உட்காந்து திருப்பி சேகர் ஐயா அவர்கள் இது ஒரு பெரிய மேஜிக்னு சொல்றாரு. எங்க 21வது கிளை ஆரம்பிச்சது ஒரு மேஜிக் ஆரம்பிச்சு, அப்படிதான் கரெக்ட். ஐயா நான் 23 எங்களுக்கு இங்க நல சங்கம் 2000 ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்ச உடனே அந்த திருவிகா நகர்ல முடிஞ்ச உடனே ஐயா கிட்ட போய் கேட்டேன், சார் நான் திருவிகா தாங்க எங்க பூங்காவில் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம் சார்ங்க, இங்க எப்போ வேணும் சொல்லு சார், நாங்க ஆரம்பிச்சு வைக்கிறோம். இவரு நான் அமைப்பாளர் ஒருத்தர் தான், எனக்கு யாரும் கிடையாது, அதனால விட்டேன். திடீர்னு ஐயா வர்றாரு, ஜின்னாவை பார்க்குறாரு, மற்ற இருக்கிற அமைப்பாளர்கள்லாம் பார்க்குறாரு, எல்லாரையும் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரே மனமலன் பண்ணிட்டு அது மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி செஞ்சு அருமையான நாள். அந்த 12/11/211 ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. 21வது கிளை
திருக்குறள் வாழ்த்தோடு துவங்கி திரு சேகர் பொறியாளர் அவர்களுடைய வரவேற்புரையோடு திருமதி சித்ரா மண்டல் உயரதிகாரி பாரத் பெட்ரோலியம் தலைமை உரையாற்றி சிறப்பித்தார்கள். அப்பொழுது நான் இந்த நலசங்கத்தில் செயலாளராக இருந்தேன். அங்கே செயலாளர், இங்கே உதவி அமைப்பாளர். இப்படி எங்களால் முயன்ற அருமையான ஒரு என்னை பற்றி வாழ்த்திருக்காரு. அதை படிக்கணும்னாக்கா அது பெரிய போராது. என்னை படிக்க சொல்ற அவர் வாழ்த்து சேகர் வாழ்த்திருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தருடையும் சேகரை போல ஒரு தனித்தன்மை ஐயா சொல்லிட்டார் பாருங்க. நாங்கள் தான் ரிஜிஸ்டர் தான் போடுவோம், எழுதுவோம். இது மாதிரி ஒரு அவர் பண்ணதுல இவ்வளவு பெரிய புக்கு வச்சிருக்கேன் வீட்டில். அவர் இது பண்ணது போன 300வது வாரத்தில் 150 பேருக்கு மேலே கலந்துருக்காங்க சிறப்பாக. 300வது வாரம், இது 400வது வாரம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மனமாற பாராட்டக்கூடியவர். பாராட்டு தாங்க மனுஷனுக்கு. மகிழ்வித்து மகிழ்தான் சார் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. தமிழுடைய பண்பாடாக தானே சார் மகிழ்வித்து மகிழ்தான். நமக்கும் அந்த மகிழ்ச்சி தானே நம்மளை வாழ வைக்குது. மகிழ்வித்து மகிழ்வு. ஐயா சேகர் அவரை பாராட்ட பெரிய கடமைப்பட்டிருக்கும். ஏதோ தற்செயல் சூழ்நிலை காரணமாக அவர் வராமல் இருந்தார். அவரை போய் நேரடியாக அவர்கிட்ட ஒரு அன்போடு அவர்களுக்கு நான் கேட்டு இன்னைக்கு வந்து அவர் உட்கார்ந்துருக்காருன்னா எங்களுக்கு இந்த 21வது கிளையின் சார்பாக மற்றற்ற மகிழ்ச்சியை நாங்கள் அடைகிறோம். இது மட்டுமல்ல, ஒவ்வொரு கிளையும் இதுக்கு போய் பார்த்தேன், பத்மா நகருக்குள்ள போயிட்டு வந்தேன். திருப்பி ஒவ்வொருவரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பாட்டு பாடுது, திருக்குறள் சொல்லுது. மற்ற அந்த மாதிரி எங்க கிளையில 4 மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள். எங்க கிளையில 4 மாணவ செல்வங்கள் நல்ல அருமையா பொப்பிக்கும் பார்த்து பாப்பாக்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க 4 பேரும். இப்படி ஒவ்வொருத்தையும் வாழ்த்த விட்டது. எங்க அரங்கத்துல ராமாயணம் வேணுமா, பாரதம் வேணுமா, பட்டினத்தார் பாடல் வேணுமா, பாரதியார் பாடல் வேணுமா, கம்ப ராமாயணம் வேணுமா, எது வேணுமானால் அபிராமி அந்தாதி வேணுமா, எது வேணாலும் எங்கள் 21வது கிளை அவர்களுக்கு நாங்கள் மனமாற அவர்களுக்கு கற்பித்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது வருங்காலத்தில் இந்த 21வது கிளைக்கு ஐயா அவர்கள் நான் நினையும் நன்றி சொன்னால நன்றி மறப்பது நன்றன்று. எந்த சூழ்நிலையிலையும் பணங்கள் பார்க்க போயிட்டு சாப்பிடாத கூட இங்கே எங்க பார்க்கிட்டு வந்து இங்க பல நிலைகளை அதாவது நெறிப்படுத்தி வச்சு போவார். அதனால நாங்கள் 21வது கிளையின் சார்பாக அனைவரின் சார்பாக ஒரு நெறியாளரை மேலும் மேலும் பல ஆண்டுகள் இருந்து பல கிளைகளை வளர்த்து நம்ம இப்போ கூட இதற்கு திருவாரூரா இதுக்கு பக்கத்தில் ஈரோடு பக்கத்தில் ஒரு கிளை ஆரம்பிக்கிறதா கூட சொல்லியிருக்காங்க. எத்தனை கிளை ஆரம்பித்தாலும் அதை முயற்சியோடு நம்ம ஆக்கம் அதல்வினா செல்லும் அசைவிழா ஊக்கம் சொல்லிட்டாரு. வெள்ளத்தனிய மலை நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று ஒவ்வொரும் நாம் உள்ளத்தை உயர்த்தி மேலும் மேலும் நாம் வளருவோம் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.